அப்பனா இதுப்பா நீ வாசமா இருக்கு ரூமுக்கு கொண்டு போட்டு வச்சிருந்தா உங்க அப்பா வந்து கொசு மருந்துன்னு எடுத்து ரூம்ல போட்டு வச்சிருக்குது. நீங்க அம்மன் நம்ம வீட்டுக்கு வரது நான் அதே வாசமா போட்டுட்டு வாசத்தை பார்த்தாவே நம்ம வீட்டுக்கு அம்மன் தேடி வரணும். அதில் கத்திரிக்காய் சுட்டு பேஞ்சங்கண்ணு சூப்பரா இருக்குது. மத்தியானம் இந்த பக்கற காலியாச்சு எங்கப்பா குழம்புங்க நல்லா இருந்து நான் திருட்டு அப்படிங்கிற. அப்படியே இந்த பவுடர் டெய்லி குடிக்கிறியாமா? திரிபல சூரணம் டெய்லி அது குடிக்கிறேங்கண்ணே. டெய்லி எந்திரிச்சுமே வயிறு கிளீன் ஆயிருக்குது. அதுதான் மெயின் பிரச்சனையா இருக்குது. வயிறு பிரச்சனை தான். கதை இருந்துச்சா வயிறு எனக்கு கிளீன் ஆயிடுச்சு, சுத்தமாயிருது. காலை வணக்கம். காலை வணக்கம். இப்ப கஷ்டப்பட்டு போட்டேன். கொஞ்ச நேரத்துல பூ அப்படியே பூ மலையா கொட்டி கிடக்கும். அத ஃபுல்லா பூ இப்பதான் நிறைய பூத்திருக்கும் போல. அப்படியே உதிர்ந்து போயிருது. அது நிறைய பூ உதிர்ந்துட்டு மிச்சம் இருக்கிறதாம காய் வரும். மாங்காய் மரத்துலயும் அந்த மாதிரிதான். அதான் கொட்டிடுது. எக்ஸசைஸ் அந்த கடைசியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் காலைல இருந்துச்சா குமிஞ்சு கூட்டுறது தான். அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. காலையிலேயும் சாப்பிட்டீங்க? ஆமாங்கண்ணே. அப்புறம் கோயில் பக்கம் போயிட்டு பால்லாம் வாங்கணும். பால் பூவெல்லாம் வாங்கணும். பைய சின்னதா இருக்கு. எல்லாமே இருக்குதுக்கான வீட்டுல அதெல்லாம் சின்னதா இருக்கு. சரிம்மா சரி. நம்ம ஊர்ல என்னென்ன விலை நிலவரம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே சொல்லு பார்க்கலாம். ஒன்றும் பெருசா வாங்கவே இல்லை தங்கம். என்ன வாங்கினேன்னு சொல்லு. பணம் வித்து போச்சு. இவ்வளவுதான் இருந்தது. இது 5 ரூபா. இந்த ஒரு சீப்பா? ஆமா கண்ணு. இந்த சீப்பு 5 ரூபா. பரவாயில்லையா இல்லையான்னு சொல்லுங்க. பூ 20 ரூபா கண்ணு. பன்னீர் ரோஸு படத்துக்கு வாங்கினேன். 20 ரூபா ஒரு குண்டா. அவ்வளோதாங்க. பால் நாளைக்கு நிற்கும். பால் 30 ரூபா தான். 3 பாக்கெட் மோர் 20 ரூபா. 30 மல்லிகைலாம் 32 கேக்குறாங்க. ஆமா 32 ரூபா. மாறி விட்டு போனோம்னா 30 ரூபா தான் பால் கடையில. போனா 1 லிட்டர் வாங்கினது 2 நாளைக்கு வாங்கிந்துருங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் வாங்கினேன். எலுமிச்சு பழம் எல்லாமே காய் எல்லாமே இருக்குது. சந்தையில வாங்கிந்துறோம்ல, அதனால சரி இது மட்டும் வேணுங்க. டெய்லியும் ஏமா இப்ப டெய்லியும் இதுலதான் டீ வைக்கிறியா? ஆமாங்கண்ணே. ஏன் அதுலதான் வைக்கிறேன். பழகிட்டியா? கரண்ட் அடுப்பலாம் பழகிட்டேன். இப்ப சாப்பாடு அதே வைக்கலான்ட்டு புது குக்கரை மேல இருந்து எடுத்துட்டேன். பரவாயில்ல. அப்டேட் ஆயிட்டு வர கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆயிட்டு வர. ஆமா சரி. டக்குன்னு டீ எடுத்ததுமே அரிசி கஞ்சி வச்சுட்டா டீ குடிச்சா சோறு சத்தம் வந்துடும். அப்புறம் குழம்பு 2 அடுப்புல கூட 2 இது செஞ்சுக்கலான்னு ஐடியா பண்ணி நேத்தம் குக்கர் மேல இருந்து எடுத்தேன். பரவாயில்ல. ஆக்சுவலா இது வந்து பிஜிஎன் கம்பெனி தான். பாருங்க, பிஜிஎன் கம்பெனி 2600 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா இருக்கு. இப்ப எல்லாமா இதுதான் 2600. இதுக்கு மேல இருக்கிறது எல்லாம் 3000 4000 எல்லாம் சொய்யன்னு ஏறிடுச்சு. அதான் என்னது அப்படி கேஸ் நார்மலா தான் இருக்கு. நம்ம ஊர்லதான் கேஸ் கரெக்டா இருக்கும் போல. மத்த ஊர்ல எல்லாம் எப்படின்னு தெரியல. வீடியோ பாக்குற நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல எல்லாம் கேஸ் தட்டுப்பாடா இருக்கா இல்ல கிடைச்சிருதானு? நமக்கு எத்தனை நாள்லமா கிடைக்குது? நமக்கு வந்து எழுதி வச்சு 2 நாள்ல வந்துருது. இல்ல 2 நாள்ல வந்துருது. 2 நாள்ல வந்துருச்சு. உங்களுக்கு எல்லாம் எத்தனை நாள்ல வருதுன்னு சொல்லுங்க. 2 நாள் மீறினா ஒரு 3 நாள்ல வந்துருது. புது குக்கரா? புது குக்கர் தான். இதுதான் அதுக்கு செட் ஆகுது. ஸோ குக்கர் எங்க பாருங்க, நல்லா கியூட்டான குட்டி குக்கரு. இது வந்து நமக்கு ப்ரொமோஷனுக்கு தான் வந்துச்சு. இண்டஸ் வேலின்னு. ஸோ நீங்களும் இண்டஸ் வேலியில் ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு அவங்களோட இண்டஸ் வேலி வெப்சைட்டில் போயிட்டு எந்த பொருள் வாங்கினாலும் AKP12 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் போட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற பில்லுலேருந்து உங்களுக்கு வந்து 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பொருள் எல்லாமே கேஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுது. கரண்ட் அடுப்புக்கு யூஸ் ஆகுது. குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி அருமையா இருக்கு. வாங்கி போட்டாலும் காலத்துக்கு நமக்கு இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் லாபம். இது அரைப்படி தாராளமாக வேகும் 1/2 கிலோ. அதுக்கோசரம் இந்த குக்கர் நான் வச்சுக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. பாரு அரிசி கழிவு டீ ரெடி ஆயிடுச்சு. மருந்து எங்கள் வீட்டில் ஒரு காமெடி நடந்துருச்சு. ஒரு ஃபன்னு. அந்த காமெடி என்ன காமெடின்னு சொல்லுமா?
இது என்ன காமெடின்னு சொல்லி உங்க அப்பனா இது பாரு, நீ வாசமா இருக்கு ரூமுக்கு இருக்கு கொண்டு போட்டு வச்சிருந்தா உங்க அப்பா வந்து கொசு மருந்துன்னு எடுத்து ரூம்ல போட்டு வச்சிருக்குது. ஓ, வாசனை நிறுத்திட்டா அப்படியாவா? இது ஊட ரூம் வாசமா இருக்கிறதுக்கு பயம் கொண்டு வச்சிருக்கிறான். இந்த மருந்து பாருங்க வச்சிருக்க பாரு, ஆலோட்டு மருந்து. எங்க அப்பா கொசு மருந்து நினைச்சு அதை எடுத்து போட்டுக்கிட்டா அப்படி. ஆலோட்டி வைப்பனா ஏமாலியா? உங்க ரூம் நீங்க தான் வச்சிருப்பீங்க. அப்படியே பெட்ல தான் எங்கேயாச்சும் அடப்பாசத்துல கிடக்கும், தேடி பார்த்து எடுத்து போட்டு வைங்க. இல்லை மேலே என் ரூம்ல எடுத்து போட்டு வச்சுக்காங்க. சரி, டுடே ஸ்பெஷல் என்னது? அந்த இது நல்லா இருக்காமா? என்ன தங்கோ? அது வீடு வாசனையா வருது, சூப்பரா இருக்குது. நல்லா நல்லா மனம் சூப்பரா இருக்கு. மணக்குது இல்ல? நீ சாயங்காலம் போட்டு விட்டுறேன். நேற்று ஊர் வலிச்சு விட்டேன், மறந்துட்டேன் போடுறதுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, இன்னைக்கு அம்மன் நம்ம வீட்டுக்கு வரது. நான் அதே வாசமா போட்டுட்டு வாசம் பார்த்தாவே நம்ம வீட்டுக்கு அம்மன் தேடி வரணும். அந்த மாதிரி பண்ண போறீங்க. நீ நல்லா கதவெல்லாம் சாத்தி இருக்கும் போது நல்லா போட்டு விட்டேன்னா வச்சுக்குவேன், நல்லா இருக்கும். நீ ஃபுல்லா ஜன்னலை எல்லாம் திறந்து விட்டுட்டு போட்டேன்னா வச்சுக்குவேன், வாசனை வெளியில தான் போகும். சரி, வெளியும் மக்களும் இந்த வாசத்தை மூந்து பார்த்துக்கிட்டுமே நாமளே அனுபவிப்பானே, எல்லாரும் அனுபவிக்கிட்டோம். அதான் சொன்னேன், இது வந்துட்டு 200 ரூபாய்க்கு வாங்கினேன். இது கூடவே இன்னொரு இதுவும் கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு, வாசனை சூப்பரா இருக்கு, நம்ம மங்களகரமா இருக்கு. சரி, இன்னைக்கு என்னம்மா சமையல்? இன்னைக்கு இன்னைக்கு சாம்பார் வச்சு முட்டைக்கோசு பொரியல் பண்ணலாமான்னு பாக்குறேன். முட்டைக்கோசு பொரியல இல்ல வெண்டைக்காய் பொரியல். சரி, ஓகேம்மா. சரி, சிம்பிளா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லு பாப்போம். அதான் சொல்லி அவங்களுக்கு பருப்புனாவே பேசுவாங்க, போகாம உங்களுக்கு வேலையே இல்லைன்னாங்க. நானே சொல்லி சொல்ல அவங்களுக்கே வெறுத்து போயிருக்கு பார்த்து. அப்புறம் என்ன பண்ணுறது, வெள்ளிக்கிழமைனா பருப்போலான்னு. நேற்று காலையில கத்திரிக்காய் சுட்டு பேஞ்சங்கண்ணே, சூப்பரா இருந்தது. மத்தியானம் இந்த பாக்குறேன் காலியாச்சு. எங்கப்பா குழம்பு நல்லா இருந்து நான் தின்னுட்டேன் அப்படிங்கிற. அப்படியே உங்க அப்படி கையில சரி புண்ணாயிடுச்சே, உங்க அப்படி கத்திரிக்காய் கொடுக்கூடாது நான் பயந்துகிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா அவன் அல்ல திண்டா என்னங்கிற. அப்படியே நல்லா இருந்தது, நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிருந்தேன், சுட்டு பேஞ்சிருந்தேன். செமையா இருந்தது. தெரியுமா, கொஞ்சமா செஞ்சங்காடி அப்புறம் சூப்பர் தீர்ந்துச்சு. இப்போ நைட்டுக்கு வந்து காய் சோறாக்கணுங்கண்ணே. கேரட்டு, பீன்ஸு, மீன் மேக்கரு எல்லாம் தக்காளிலாம் போட்டு தக்காளி சோறு மாதிரி காயும் போட்டு ஆக்கினேன். இது சூப்பராக இருந்தது. இது ஒரு டம்ளர் இது மாதிரி மீதி ஆச்சு. இப்போ ஆள் கொஞ்சம் சாப்பிட்டா சரியா போச்சு. அதனால இப்போ வந்து சாம்பார் தானே வைக்கலான்னு. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு எனக்கு இதாயிருக்கு. பிணையறது எப்படின்னு அடுத்த ஒரு வீடியோல போட்டுருவாங்க. அதுவே அந்த பூனத்தலை கத்திரிக்காய் தான் சூப்பரா இருக்கும். பருப்பு எவ்வளவு போட்டிருக்கு? பருப்பு ஒரு 100 கிராம் போடுங்க. 100-150 கிராம் இருக்குங்கண்ணே. ரேஷன் கடை பருப்பு தான். அதுதான் சாமி நம்ம வீட்டுலாம் போதும். நம்ம இதுக்கு இந்த பருப்பு போட்டு குழம்பு நல்லா இருக்குது கண்ணு, சூப்பரா இருக்குது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடிக்குது சாப்பாடு ரெடிக்கண்ணே. ஓகே, அதே அந்த மாதிரி குக்கர் வந்து இதுலயே வைக்கலாம். குக்கர் வந்து இதுல செட் ஆக மாட்டேங்குது, அதுதான் கேஸ் வச்சிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு வச்சுக்கா, இது பருப்பு வைக்கிறதுக்கு வச்சுக்கா. இந்த பவுடர் டெய்லி குடிக்கிறியாமா? திரிபல சூரணம் டெய்லி அது குடிக்கிறேங்கண்ணே. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கான்னு கேட்கல, இது குடிக்கிறதுனால நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. வயிறு டெய்லி எந்திரிச்சுமே வயிறு கிளீன் ஆயிருக்குது. அதுதான் மெயின் பிரச்சனையா இருந்தது, வயிறு பிரச்சனை தான். கதை இருந்துச்சா வயிறு எனக்கு கிளீன் ஆயிடுச்சு, சுத்தமாயிருது, நல்லா இருக்குது. இது வந்து ஆக்சுவலா சுகருக்குமே குடிப்பாங்க. தொவுரா தான் இருக்குது, தொவுரு கசப்பு எல்லாமே இருக்குது. குடிக்கிறதா இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு போனே சுகர் கொஞ்சம் நார்மலா இருக்குது. நாங்க இது குடிக்கிறதுனாலயும் இல்ல, அதான் மாத்திரையும் போடுறேன். கண்ட்ரோல் மாத்திரை எல்லாமாவும் இருக்கணும். மாத்திரையும் போட்டுக்கிறேன், அதுவும் எல்லாமே பரவாயில்ல. எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லுமா? நைட்டு எப்படி நீ எப்படி குடிப்ப? நான் வந்து சோறுலாம் சாப்பிட்டுக்கணும், மாத்திரைலாம் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டு சுடு தண்ணியில குடிக்கிற வெதுப்புல போட்டு நல்லா ஆத்தி டீ மாதிரி ஆத்தி கப்பிலாம் குடிச்சோம்லாம் குடிக்க முடியாது. எடுத்து கலக்கணும், நான் அண்ணாந்து வாயில் ஊத்திக்குவேன். அப்பாவுக்கும் டெய்லி இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதானே? அப்பாவுக்கு நான் கொடுக்கறதே இல்லை, நான் தான் குடிச்சுக்கிறேன். உங்க அப்பா எதுவுமே வேண்டாம் வேண்டாம் பாரு, உங்க அப்பா எதுவுமே கேட்டுக்கிறத நாம குடிச்சுட்டு போய் படுத்துக்கிறது. கம்முன்னு விளக்கணும் என்னமா போட்டிருக்கேன் இல்லைங்கண்ணே. ஒன்றும் பருப்பு போட்டேன், 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி பழம், மஞ்சள் ஒரு ஸ்பூனு, விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூனு போட்டு ஒரு விசில் விட்டுக்கிறேன். 2 விசில் விடுவோம். விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். A few moments later. அண்ணே கேஸ் அடுப்புல காயெல்லாம் வணக்கி விட்டு காய் வணக்கிறப்ப கூப்பிட மாட்டியா? என்ன பண்ணியிருக்கமா? அதை எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை பருப்பு போட்டு முருங்கைக்காய், கேரட்டு, சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி விட்டு பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி அடுப்பை மாற்றி வச்சுட்டேன். அவ்வளோதான் குழம்பா? பருப்பு கடைஞ்சி ஊற்றிருங்கண்ணே.
குழம்பு தேவையான புளி பருப்பு தண்ணி சுடு தண்ணியாக இருக்குதே ஊற வச்சிருங்க. ஊற்றோ பருப்பு கடைஞ்சி வச்சுக்கிறேன். வெண்டைக்காய் பொரியல் தாங்கண்ணே. வெண்டைக்காய்க்கு பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன். வெண்டைக்காய் நான் கட் பண்ணணும். என்ன புதுசா வடை சட்டியில என்ன ஊத்துற? வெண்டைக்காய்க்கு வெண்டைக்காய் வணக்கி விட்டுருந்த அடுப்புல. வெண்டைக்காயா? ஆமா. காய் வெந்துருச்சு, புளி கரைச்சி ஊற்றுறோம். சரி அதுக்குள்ள வணக்கி விட்டு. வெண்டைக்காய்லாம் என்ன ரேட்டுமா நம்ம ஊர்ல? கூறு தாங்க காய்க்கெல்லாம் இருக்கும் 10 ரூபாங்க. இவ்வளோ காய் 10 ரூபா பாரு. இது எல்லாமே 5 ரூபா. வெண்டைக்காய் பொரியலே தனியா சாப்பிடலாம். ஆமா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 காயும், பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொழந்து வச்சுக்க 2 ஒரு தக்காளி பழம். இது வணக்கலாம். அந்த காய் வெந்துச்சு, எனக்கு புளி ஊற்றுற வேலை தான். அடுப்பு குறைச்சி வச்சுட்டேன். கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகா கடுகு அவனுக்கு தெரிக்கும். நடந்துக்க வெங்காயம் தக்காளி போட்டுக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு வணக்கணும், அவ்வளவுதான். ஆமா கண்ணே, நல்லா வணக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் வேணா போட்டுக்காக்க. மிளகா இதே போதுன்னு நினைக்கிற காரம். நம்ம காரமாக திங்க முடியாது. நான் மிளகா போட்டேன், அதெல்லாம் மிளகுடியெல்லாம் போடல. மஞ்சத்தூள் உப்பு போட்டு அப்படியே அடுப்பில் சன்னமாக வச்சு விட்டு வேக வைக்கணும். வேகமாகவும் வைக்காதீங்க, தண்ணியும் தொளிக்காதீங்க. இந்த வளவளப்புலையே காய் வெந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெயிலேயே போய் வெந்துடும். நல்லா வெங்காயம் தக்காளி பறித்த அளவு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த காய் போட்டு காய் நல்லா வணக்கி விட்டுட்டு அடுப்பு சன்னம் பண்ணிக்குவேன். நான் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீ வெண்டைக்காய் பொரியெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். நீ சோத்து போட பேஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். நாங்களாம் மெயினாக அப்படி தான் செய்வோம். பாருங்க, மஞ்சத்தூள் ஒரு தேவையான உப்பு போட்டு இது பாருங்க. அவ்வளோதான் பாருங்க, தண்ணியே ஊற்றலை. நல்லா கலரி விட்டு அடுப்பு ரொம்ப சன்னமாக வச்சுருக்கேன். அப்படியே சன்னமாக வச்சு அது பாட்டுக்கு வெந்துன்னா காய் வெந்துடும். இந்த வளவளப்புலையே வெந்துடும். அவ்வளோதான். இது அப்படியே வேகட்டும். இது முருங்கை வந்துச்சு, புளி கரைச்சிட்டு வந்துடுறேன். புளி ஊற்றிக்கலாம். புளி உங்கள்கிட்ட காட்டினா அந்த புளி கரைச்சாச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றிட்டியாம்மா? பருப்பு ஊற்றிட்டியா? பருப்பு கரைச்சி ஊற்றிட்டேன். அடுப்பு வேகம் வச்சுட்டோம். அவ்வளோதான். இது கோச்சுன்னா தயார், குழம்பு ரெடி. வெள்ளிக்கிழமை எல்லா வேலையும் முடிஞ்சுதாம்மா? ஆமாம், டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சுது. அப்படிதான் வேலைக்கு போகணும். சீக்கிரம் மழை கிளம்பிடணும்ல. இன்னும் பையன் வீட்டில் இன்னைக்கு 6 மணிக்கே பூந்து வந்துட்டா. பாவம், தெற்கு பழத்துலேருந்து 6 மணிக்கு ஓடியாந்துருக்கான். படுத்துட்டேன். நானே எந்திருக்கேன். இவன் வந்து இங்கே வந்து இவன் படுத்துருக்கிறான். தரவே இவன் படுத்துருக்கிறான். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பருப்பு சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் தாங்க. இவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடுல. வெள்ளிக்கிழமை சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காதுங்க. அம்மாக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்றீங்க. டாட்டா பாய், சி யூ. ஓகே பாய் பாய். இங்க பாருங்க, தண்ணியா ஊத்துல பாரு எப்படி பத்திய காய் வேவுது. அடியும் முடியல ஒண்ணு முடியல, நல்லா அது பாட்டுக்கு வேகுது. அவ்வளவுதான். குழம்புமே தயார். குழம்பு கொதிக்குதுன்னு எல்லாமே நம்ம வீட்டு இன்னைக்கு தயார். வாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். நம்ம வீட்டுல இன்னைக்கு சாப்பிடலாம். அப்பாவும் பூஜை போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு பூஜை போட ஆரம்பிச்சிட்டாரு. நாமளும் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான். With